வணக்கம். நம்ம எல்லாருமே இப்போ எவ்ளோ பிஸியா இருக்கோம் இல்லையா? இந்த ஓட்டத்துல மனசு நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு நம்ம தேடிட்டே இருக்கோம். அப்படி ஒரு தேடல்ல இருக்கீங்களா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பழங்கால ஞானத்திலிருந்து இதுக்கு ஒரு அமைதியான வழி இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஞானத்துக்கு மூல காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காஞ்சி மகா பெரியவா தான். அவருடைய அற்புதமான போதனைகள், அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து தெய்வத்தின் குரல்னு 7 தொகுப்புகளா கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனா அது கடவுளின் வாக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்ததுதான். சோ இந்த கேள்வி நம்ம மனசுல எப்பவுமே ஓடிட்டே இருக்கும், சரியா? இவ்ளோ டென்ஷன், இப்படி ஒரு வேகமான வாழ்க்கையில எப்படிதான் உண்மையான சந்தோஷத்தை, மன நிறைவை அடையறது? இந்த கேள்விக்கு பதில்தான் மகா பெரியவா நமக்கு 2 ஆழமான தூண்களை காட்டுறாரு. ஓகே, தூணுக்குள்ள போவோம். அது செயல் மூலம் தூய்மை. நம்ம செய்யற வேலைக்கும் நம்ம மன அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நினைக்கலாம், நான் செய்யற வேலை வேற, என் மனசு வேறன்னு. ஆனா அது அப்படி இல்ல. நம்ம செய்யற சின்ன சின்ன நல்லது கூட நம்ம மனசை எவ்ளோ பெரிய அளவுல சுத்தப்படுத்தும்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்ளோ வித்தியாசம்னு. அப்போல்லாம் ஒரு வீட்ல கல்யாண நாளும் சரி, ஒரு துக்க நிகழ்வுனாலும் சரி, ஊரே ஒன்னு சேர்ந்து கையில இருக்கிறத கொடுத்து அந்த கஷ்டத்தை பங்கிட்டுப்பாங்க. ஆனா இப்போ பார்ட்டி, ஃபீஸ்ட்னு நம்ம பண்ற கூட்டங்கள்ல பல சமயம் உண்மையான அன்பு இருக்கிறதில்ல. அது ஒரு கெட் டுகெதரா இருக்கிறத விட, என்ன சொல்றது, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஒரு பரஸ்பர ஏமாற்று வேலையா ஆகிடுச்சுன்னு பெரியவா ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். சோ இங்க தான் அடங்கியிருக்கு அசல் விஷயம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையை விட நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு கிடைக்கிற நன்மை தான் ஜாஸ்தி. ஏன்னா அது நம்ம மனசை சுத்தப்படுத்துது. நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த சித்த சுத்தி, அந்த மன தூய்மைக்கு சேவை ஒரு ஆயுத மாதிரி. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, உதவி செய்யணும்னு சொல்றீங்க, ஆனா பணம் இருந்தா தானே உதவி செய்ய முடியும். என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். கவலையே வேண்டாம், இதுக்கும் பெரியவா ஒரு சூப்பரான வழிகாட்டுறார். பணத்தை விட பெருசு நம்ம உடம்பால செய்யற சேவை. அதுக்கு சரீர கைங்கரியம்னு பேரு. நீங்க பெருசா ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒரு கோயிலை சுத்தம் பண்றதோ, இல்ல ஒரு பொது வழியில கிடக்கிற முள்ளையோ கண்ணாடி துண்டையோ எடுத்து போடுங்க. யாருக்கும் தெரியாம கூட பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன செயல் உங்க மனசுல இருக்கிற அழுக்கை கழுவ எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும் தெரியுமா? இதுக்கு பணம் தேவையில்லை, மனசு மட்டும்தான் தேவை. ஓகே, முதல் தூண் பார்த்தோம், நலன் கருதாம செயல் செய்யறது. இப்போ அடுத்தது 2வது தூண். இது கண்ணோட்டம் மூலம் தூய்மை. ஆமா, நம்ம செய்யற விஷயங்கள் மட்டும் இல்ல, நம்ம அடுத்தவங்களை எப்படி பார்க்கறோம், நம்ம பார்வை எப்படி இருக்குங்கிறதுமே நம்ம மனசை பாதிக்கும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுதான் இந்த 2வது தூணோட முக்கிய கருத்து. மனுஷனோட இயல்பே அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்கறது தான். ஈஸியா குறை சொல்லிடுவோம். ஆனா பெரியவா என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட இருக்கிற 100 குறைய விடுங்க. ஆனா ஒரே ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அதை மட்டும் பார்த்து அதை கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த இன்னும் அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு தண்டின்னு ஒரு கவிஞர் சொன்ன ஒரு அருமையான உதாரணத்தை மகா பெரியவா எடுத்து சொல்றாரு. அதை கேட்டாலே நமக்கு புரிஞ்சிடும். எவ்வளோ அருமையான விஷயம் இல்லையா? பரமசிவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா? தேஞ்சு போற சந்திரனோட ஒரு சின்ன கீற்று, அதுலயும் ஒரு அழகும் வெளிச்சமும் இருக்குன்னு பார்த்து அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உலகமே பார்க்கணும்னு வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆழகால விஷயம், உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த விஷயத்த வெளியே காட்டாம தன் தொண்டைக்குள்ளேயே வச்சு மறைச்சுக்கிட்டாரு. இதுதான் நம்ம பின்பற்ற வேண்டியது. அடுத்தவங்களோட நல்ல குணத்தை வெளியே சொல்லணும், அவங்க குறைகளை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். சில பேர் நினைப்பாங்க, குறை கண்டுபிடிக்கிறது தான் அறிவாளித்தனம்னு. சாஸ்திரம் கூட வித்வான்னா தோஷஜ்ஞன், அதாவது குறைகளை அறிந்தவன்னு சொல்லுது. ஆனா அது எப்படின்னா, அந்த குறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செய்யாம இருக்கிறதுக்கு தான், அடுத்தவங்க மேல பழி போட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு இல்ல. இதுல தான் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, நல்ல விஷயத்த பார்க்கணும், பாராட்டணும்னு சொன்னோம். ஆனா பாராட்டுறதுல கூட ஒரு முறை இருக்கு. இந்த ஸ்லோகம் ஒரு வழிகாட்டி மாதிரி. குருவையும் கடவுளையும் நேருக்கு நேர் புகழலாம். ஆனா நம்ம நண்பர்களையோ உறவினர்களையோ அவங்க இல்லாத போதுதான் பாராட்டணும். அப்போதான் அது உண்மையா இருக்கும். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள அந்த வேலை முடிஞ்சப்புறம் பாராட்டுறது நல்லது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சொந்த பிள்ளைங்களை மட்டும் ரொம்ப புகழாதீங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அது அவங்க தலையில கனத்தை ஏத்தி விடும், அகங்காரம் வந்துடும். சரி, இப்போ இந்த 2 விஷயத்தையும், நலன் கருதாம செயல் பண்றதையும் நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்கறதையும் ஒன்னு சேர்த்து இது எப்படி நம்ம இலக்கான அந்த மன தூய்மைக்கு கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். நம்ம இவ்வளோ நேரம் பேசினதோட ஆணி வேறே இதுதான். சித்த சுத்தி அப்படின்னா என்ன? எந்த கலக்கமும் இல்லாத, அலையடிக்காத ஒரு அமைதியான தெளிவான மனசு. அதைத்தான் நம்ம தேடுறோம். இந்த சித்த சுத்தியை புரிஞ்சிக்க ஒரு எளிமையான உதாரணம் எடுத்துக்கலாம். உங்க மனச ஒரு ஏரி, ஒரு லேக் மாதிரி நினைச்சுக்கோங்க.
நம்ம சுயநலத்தோட எனக்கென்ன கிடைக்கும்னு யோசிச்சு செயல் செய்யும்போது, அடுத்தவங்க குறையே பேசிட்டு இருக்கும்போதும் நம்ம மனசுங்கிற அந்த ஏரி கலங்கி சேறு மண்டி போயிடும். கலங்கின தண்ணில நம்ம முகம் தெளிவா தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் கலங்கின மனசுல இறைவனோட அருள் பிரதிபலிக்காது. ஆனா எப்போ நம்ம நலன் கருதாம உதவி செய்யறோமோ, அடுத்தவங்களோட நல்ல குணத்தை பார்க்கறோமோ, அப்போ அந்த ஏரி அலை அடங்கி தெளிவான கண்ணாடி மாதிரி ஆயிடும். அப்போதான் அந்த தெய்வீக வெளிச்சம் தெளிவா நம்ம மனசுல தெரியும். ஓகே, இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரது? நடைமுறையில என்ன செய்யலாம்? வாங்க அதை பார்த்து முடிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் 3 தான். ரொம்ப சிம்பிள். முதல்ல எதையும் எதிர்பார்க்காம சின்ன சின்னதா உடம்ப வளைச்சு உதவி செய்யுங்க. 2வது, அடுத்தவங்க கிட்ட குறை தேடுறத நிறுத்திட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை தேடி பாராட்டுங்க. 3வது, பாராட்டுறத கூட ஒரு அறிவோட செய்யணும். அகங்காரத்தை வளர்க்கறதுக்கு இல்ல, ஊக்கப்படுத்துறதுக்கு மட்டும். இவ்ளோதான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் போதும் நம்ம மனசை தெளிவுபடுத்த. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு இப்பவே உங்க மனசை கொஞ்சம் தெளிவுபடுத்த நம்ம பேசின விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன செயல் உங்களால என்ன செய்ய முடியும்? சும்மா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வழி கிடைக்கும். இந்த அறிவு பகிர்வை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷுங்கிறது ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துட்டு வரோம். இன்னும் நிறைய முக்கிய மொழிகள் சீக்கிரமே வரப்போகுது. எங்களோட நோக்கம் ஒன்னே ஒன்றுதான். நம்ம சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையாவும் தெளிவாவும் அர்த்தத்தோடவும் கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிராவின் புனிதர்கள்னு பல விஷயங்கள் பத்தி தினசரி வீடியோக்கள் வரும். இதெல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட உள்ளடக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு அறிவிப்பா வரும். இந்த தெய்வீக அறிவை லைக் பண்ணி உங்க குடும்பம், நண்பர்கள், சமூகத்தோட பகிர்ந்துக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளியை எப்பவும் பிரகாசமா எரிய வைப்போம்.